வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப அழகாக இந்த காட்டன் சேரீயில் போட் நெக் வச்சு செம்மையாக தைக்க போகிறோங்க. இது ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களே பார்த்து ஒட்டி சொல்லுங்கள். இது வெறும் 400 ரூபா தான் இந்த சாரீ ரேட்டு. சின்னாலப்பட்டியில் எடுத்தது. ஏன்னா அங்கேயே போய் எடுக்கிறனால நமக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்குங்க. இந்த மாதிரி காட்டன்லாம் வெயில் காலத்துக்கு போட்டுக்கிறதுக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிறதுக்குலாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும். வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். நான் ஃபுல் வாயில் எடுத்திருக்கேன். லைனிங் தண்ணியில் அலசி போட்டுட்டு சென்ட்ரு பகுதியில் அந்த மடிப்பு பாகம் இருக்குல்ல, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 60 பாயிண்ட் எடுத்திருக்கேன். இதுக்கு கீழே நமக்கு லைனிங் கொடுக்கறதுக்கு 2 மீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம். இது உயரம் 16 இன்ச் வைக்க போகிறோம். நல்ல ஹைட்டான பொண்ணு 16 இன்ச் வைக்கிறேன். குட்டையான பொண்ணு அப்படின்னா நீங்கள் 15 போதும் தாராளமாக. ரொம்ப குட்டைன்னா நான் 14 வைங்க, தாராளமாக போதும். இப்போ சுற்றளவு 23 இன்ச்சு, பாதி 11.5 வைக்கிறேங்க. சுற்றளவு மொத்தத்துக்கு 23 இன்ச்சு. இது சும்மா நம்ம அளவு எடுத்தது தான். 23 இன்ச்சு, அதில் பாதி 11.5. நெக்கோட அகலம் 4.5 இன்ச் வைக்கிறேன். இது போட் நெக்கு. ஷோல்ட்ரு 2.5 இன்ச் வைக்கிறேன். ஆம்கோல் 7.5 இன்ச் வைக்கிறேங்க. ஆம்கோல் 7.5 இன்ச். ஏன்னா ஷோல்டர் நம்ம கிராஸாக மார்க் பண்ணுவோம். 16 இன்ச்சு. 16 இன்ச்சு வைங்க. கீழே இருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். சைடில் 1 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இப்போ வரைஞ்சிக்கலாம். இப்போ மேலேருந்து கொண்டு வந்து எல்லாம் சேர்த்துருங்க. இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஷோல்டர் கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. 4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. அதனால தான் 7.5 இன்ச் வச்சுருக்கேன். இது பொண்ணு நல்லா ஹைட்டாகவும் இருப்பாங்க, நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவும் இருப்பாங்க. உள்ளே நிறைய துணி விட்டு தைச்சிருக்கேன். நான் தண்ணியில் போட்டாலும் சுருங்கினாலும் நம்ம பிரித்து விட்டுக்கிற மாதிரி. ஏன்னா ரெடிமேட்லாம் ஓரத்தில் ஒரு தையல் போடுவாங்க. அது மட்டும்தான். இது நம்ம எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் சரி, நம்ம பிரித்து விட்டு போட்டுக்கலாம். ஷோல்டர் கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. கால் இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணால் போதும். இது உடம்பு பகுதி கட் பண்ணியாச்சு. முன்னாடி நல்லா குடஞ்சி கட் பண்ணிடலாம். முன்னாடி ஒரு 4 இன்ச்சு உள்ள தள்ளி கட் பண்ணுங்கள். இப்போ சாரீ எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு சாரீ எடுத்துக்கலாம். கை நம்ம தச்சிட்டு இருக்கும்போது கட் பண்ணிக்கலாம் மிஷினில் போட்டு. இப்போ இதான் சாரீ. இதில் சாலெல்லாம் நம்ம எடுக்க போகிறது கிடையாது. ஃபுல்லாகவே நம்ம டாப் தான் தைக்க போகிறோம். இது லாங் டாப்பு. ஃப்ளிட்ஸ் வச்சு தைக்கணுன்னா 3 மீட்ரு போதும். மீதி உள்ளதை கொஞ்சம் சாலுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் இது நம்ம கட்டிங் போட்டு தைக்க போகிறோம். அதனால் நமக்கு சாலுக்கு வராது. மொத்தம் உயரம் இது 55 இன்ச்சு. இது பார்டரை மட்டும் கட் பண்ணிட்டா நமக்கு சரியாக வருது. உங்களுக்கு எந்தளவு உயரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் பார்டரை மட்டும் கட் பண்ணிவிட்டு வேஸ்ட் பண்ணாமல் கீழே கொஞ்சம் பட்டையாக பார்டர் கொடுத்துருக்காங்க. அது கரையை மட்டும் நான் மடித்து தைச்சிட்டேன். இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம வெட்ட ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஓரத்தில் கொஞ்சம் காட்டன் சாரீனாவே சுருக்கமாக இருக்கும். இது நான் 1 மீட்ரு எடுத்துக்க போகிறேன். முந்தியிலேருந்து அந்த க்ரீன் கலர் வரைக்கும் 1 மீட்ரு எடுத்துக்க போகிறேன். 1 மீட்ரு எதுக்கு அப்படின்னா நமக்கு உடம்பு பகுதிக்கும் கைக்கும் சேர்த்து 1 மீட்ரு எடுத்துக்கிறேன்.
1 மீட்ரு கட் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை நான் வந்து ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுட்டு அதை 4ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை 8ஆக மடித்தா அது வந்து 16 பீஸ் வருங்க. அதை முன்னாடி வந்து 8 பீஸும் பின்னாடி வந்து 8 பீஸும் 16 பீஸ் இதில் மடித்து போட்டிருக்கேன் நான். இப்படி எண்ணி பார்க்கணும், நமக்கு வந்து 16 வரணும். இந்த மாதிரி நீட்டாக மடித்து போட்டுக்கோங்க. பார்ட்ரு வந்து நல்லா அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிட்டேன். இப்போ மேலே வந்து கரை பகுதியில் கரையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டரில் வந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வந்து 9 இன்ச் இருக்குது. நான் வந்து இங்கிட்டு 3 இங்கிட்டு 3 விட்டுட்டு சென்டரில் வந்து 3 இன்ச் வச்சுக்கிறேன். இது வந்து கொஞ்சம் நம்ம உள்ளே வந்து நல்லா ஒரு 1/2 இன்ச்சுக்காவது நல்லா நம்ம பிடிச்சி தைச்சோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அது வந்து ஈஞ்சிட்டு வராமல் இருக்கும். அதனால் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்காவது நம்ம உள்ளே கூடி தைக்கிறதுக்காக நான் 3 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வரைக்கும் போவேனா கொஞ்சம் முன்னாடியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 16 பீஸு நம்ம மொத்தமாக வச்சு கட் பண்ண முடியாது, அதனால பாதி பாதியாக எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே இந்த பக்கமும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கட் பண்ணியாச்சு. இப்போ மேலே வந்து நம்ம அந்த பார்டர் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அந்த மடிப்பு அந்த 2ஆக மடித்தோம் இல்லையா, அந்த 2ஆக மடித்த இடத்துல மட்டும் நம்ம அந்த இதை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து நான் அது வந்து பேக் சைடு கழுத்துக்கு 2 இன்ச் 2.5 இன்ச் வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒல்லியாக இருக்காங்க குட்டையாக இருக்காங்க அந்த மாதிரினா ஒரு 1.5-2 இன்ச்சுக்குள்ளே வைங்க. இது கொஞ்சம் நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, போட செய்ய கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன். இது வந்து லைனிங்கு, கீழே ஃபுல்லாக நம்ம மடித்து தைச்சிடலாம். இதுக்கு வந்து ஃப்ளிட்ஸு தான் வைக்க போகிறோம் நம்ம, ஏன்னா வந்து உள்ளே நல்லா ஃப்ரீயாக இருக்கட்டும்ன்றதுக்காக ஃப்ளிட்ஸ் வச்சு தைச்சிருக்கேன் நான். இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் உள்ளே நல்லா தைச்சி விட்றேன். ஏன்னா வந்து இது சாரீ வந்து ரொம்ப நமக்கு காட்டன் சாரீன்றதுனால உள்ளே வந்து ஒரு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே கீழே போக 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 நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு ஷார்ப்பாக எப்படி கொண்டுட்டு வரோமோ அந்த மாதிரி கொண்டுட்டு வந்துடுங்க. ஒரு 2 தையல் போட்டுக்கலாம். ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே அமுக்க தையல் போடணும். இது வந்து கொஞ்சம் நம்ம காட்டன்றதுனால நல்லாவே இறக்க வச்சுருக்கேன் நான். சிந்தட்டிக் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா மேலே இது, ஏன்னா இது வந்து கொஞ்சம் தண்ணியில் போட போட சுருங்கும். கொஞ்சம் கீழே வரைக்கும் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாகவே 8 பாட்டுக்கும் நம்ம வந்து தையல் போட்டுட்டு அமுக தையல் போடலாம். கீழே வரைக்கும் போட்டுடலாம். இந்த க்ரீனுக்கும் இந்த பிளாக்குக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும்.
இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து இப்போ லைனிங் வந்து உள்ளே கூடி நம்ம கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு தைக்காமல் விட்டுட்டு இப்போ அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக நான் ஃப்ளிட்ஸ் வைக்கிறேன். எதுக்காக நான் ஃப்ளிட்ஸ் வச்சு தைக்கிறேன்னா, இது வந்து நமக்கு கொஞ்சம் லேசான saree, அதனால் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக தெரியணும் அப்படின்றதுக்காக உள்ளே வந்து நான் ஃப்ளிட்ஸ் கொடுக்குறேன். சென்டரை அடையாளப்படுத்திட்டு அதுக்கேற்ற மாதிரி அடையாளப்படுத்தி கொடுங்க. இப்போ வந்து லைனிங் வச்சு நம்ம அந்த இது கீழே ஸ்கர்ட்டுக்கு வேலை முடிச்சுட்டு இப்போ வந்து பேக் சைடு அடித்து திருப்பிடலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ திருப்பி விட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. எட்ஜிலே தையல் போடுங்க. இந்த மாதிரி முந்தியில் வந்து லைன் வர மாதிரி பார்த்துக்குங்க. இது வந்து குறுக்க வர மாதிரி வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி வந்து நேரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 தையல் போட்டுட்டு லைனிங் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பேக் சைடு முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து கழுத்தில் கொஞ்சம் நம்ம அந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ்க்கெலாம் கொஞ்சம் லோவாக வச்சிங்கன்னா தான் அது தண்ணியில் நம்ம ஒரு 2-3 தடவை போட்டோன்னா அதை வந்து சுருங்கிடும். 6.5 இன்ச் வைக்கிறேன் மொத்தம் நெக்கோட உயரம். அகலம் வந்து 4.5 இன்ச்சு. 6.5 இன்ச்சு நெக்கோட உயரம், அகலம் வந்து 4.5 இன்ச்சு. இப்போ வந்து நான் வந்து ஸ்டார் நெக்கு போடுறேன். இந்த மாதிரி ஸ்டார் நெக் போட்டுக்கோங்க. இது வந்து ரவுண்ட் நெக்லேயே பண்ணலாம். நான் வந்து ஸ்டார் நெக்கில் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்டர் வந்து நம்ம வந்து 1 மீட்டர் கட் பண்ணோம் இல்லையா, அதிலிருந்து மீத பார்டரை வந்து நான் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து மடித்து போட்டுக்கோங்க. நம்ம வந்து முன்பக்கம் அந்த அளவுக்கு ஆம்கோல் அளவுக்கு நம்ம வந்து மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டு இப்போ நெக்கு வரைஞ்சிக்கலாம். நெக்கு ஆம்கோல் எல்லாம் வரைஞ்சிக்குங்க. கீழே வந்து ஒரு 3 இன்ச் அளவாவது இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ அதிலிருந்து நம்ம வந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். அதுக்கு மேலே 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். அந்த 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் நெக் போட்டுக்கலாம். ஒன்றரை இன்ச்சு, அதுக்கு மேலே 1 இன்ச்சு. இப்போ வந்து ரவுண்ட் நெக் போட்டுக்கலாம். 4.5 இன்ச் இருக்கு உயரம். இப்போ சைடில் வந்து 2.5 இன்ச்சு. இப்போ வந்து நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணிடுறேன். அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதிலேருந்து நம்ம கை மாதிரி அப்படி வரைஞ்சி விட்ருங்க. இப்போ மேலே வந்து ரவுண்ட் நெக் வந்துடும். நடுவில் வந்து அந்த 1 இன்ச்சு இருக்கு இல்லையா கேப்பு, அதில் நம்ம பைப்பிங் வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி லைட்டாக வளைச்சி கொண்டுட்டு வந்துடுங்க. இது வந்து நம்ம எப்பயும் போல் ஆம்கோல் வந்து நம்ம வரைஞ்சிருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரவுண்ட் நெக் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் லைனிங் கிளாத் ஏதாவது கொடுத்து
நம்ம அடித்து அப்படியே திருப்பிடலாம். மேலே ரவுண்டுக்கு மட்டும் அடித்து திருப்பிட்டு கீழே வந்து நம்ம எப்பயும் போல் பைப்பிங் கொடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு அங்கங்கே நீட்டாக கட் பண்ணி விடுங்க. இப்போ வெளியில் திருப்பி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. திருப்பி நல்லா தேய்ச்சி விட்டு எட்ஜிலே தையல் போடுங்க. இப்போ போட்டு முடிச்சுட்டு நல்லா ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நடுவில் இந்த வளைவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பேக் சைடு நம்ம அப்படியே போட்டு லைனிங் வைக்கலாம். அடித்து திருப்பிட்டு ஃபுல்லாக லைனிங் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார் நெக் வச்சு தைச்சிடலாம். நல்லா அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. இப்போ தேய்ச்சி விட்டுட்டு நல்லா அழகாக நமக்கு தேய்ச்சி கொடுக்கும். ஏன்னா காட்டன்றதுனால தேய்ச்சி விட்டுட்டு எட்ஜிலே தையல் போடலாம். போட்டு எடுத்துட்டு க்ரீன் கலரில் பைப்பிங் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே அந்த பார்டர் வச்சுருக்கோம்ல அதுக்கு கொடுத்துக்கலாம். அழகாக உருட்டி ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. இப்போ ஃபுல்லாக கொடுத்தாச்சு. ரெண்டாவது அமுக்கு தையல் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு கீழேயும் பைப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போ மேலே வச்சு கொடுக்க வராதவங்களுக்கு அடியிலேருந்து கொடுக்கலாம் ஒரே அளவாக. இப்போ இந்த மாதிரி உருட்டி சன்னமாக கொடுத்துட்டு வாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ கரெக்டாக நம்ம வந்து அந்த ரவுண்ட் நெக் இருக்கு இல்லையா, அதில் வச்சு தையல் போட்டுருங்க. இப்போ அந்த ஸ்டார் நெக் இருக்குது இல்லையா, அதுக்கு நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். அதுக்கு வந்து அந்த பாதியிலேருந்து கொடுக்குற மாதிரி வரும். ஃபுல்லாக வேணாம், பாதிக்கு மட்டும் கொடுத்துருங்க. அதாவது ஷோல்டர்லேருந்து ஒரு 3 இன்ச்சு அந்த மாதிரி. அதுக்கு கீழே
அப்படி கொடுத்து விட்றலாம். அது மடிச்செல்லாம் தைக்க தேவையில்ல, அது உள்ளே போயிடும். அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டர்கிட்ட ஜாயின் பண்ணிவிட்டு பார்டரை வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே கொடுங்க. அந்தந்த கார்னர்கிட்ட 3 பக்கமும் நிப்பாட்டி திருப்புங்க. அப்போ தான் வந்து அந்த ஷார்ப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கார்னர்லாம் 3 பக்கமும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. அமுக்க தையல் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ வந்து கரெக்டாக வச்சு பின் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து கீழே தைச்சிடலாம். கரெக்டாக அந்த கார்னர்லேருந்து தைச்சிட்டு வாங்க. அது மேலே ஜாயின் பண்ணுற வீடியோ மட்டும் மிஸ் ஆயிடுச்சுங்க. அது வந்து கரெக்டாக ஒன்றும் இல்லை, 2 அந்த ஸ்டார் நெக்கும் இந்த பைப்பிங்கும் அது கொஞ்சம் அப்படியே தள்ளி அப்படியே தைச்சி விட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வெட்டிடுங்க பார்டரு. சில நேரம் நமக்கு பத்தாமல் போயிடும், அது நல்லா சங்கட்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெட்டிடுங்க ஒரு 1/4 இன்ச்சுக்கு. இப்போ இந்த பக்கமும் தைச்சிடலாம். தைச்சிட்டு 2வது அமுக்கு தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி இந்த மாதிரி ஒரு தையல் போட்டிங்கன்னா வந்து நகலாமல் உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி நல்லா படிஞ்சு கிடைக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளது எல்லாத்தையும் நல்லா நீட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பைப்பிங் எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்துடும். பாம்புகளுக்கு பைப்பிங் கொடுக்கலாம். சன்னமாக உருட்டி ஒரே மாதிரி தைங்க. ஏன்னா அந்த பார்டர் வந்து திக்காக இருக்கும் நமக்கு. அது வந்து உருட்டுறது அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்து பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம கை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். கை வந்து நான் 13 இன்ச் வைக்கிறேன். இப்போ சன்கிரேப் தான் மடித்து போடுறேன். நான் 2.5 மீட்டர் எடுத்திருந்தேன். கைக்கு எடுத்துகிட்டு மீதி உள்ள பீஸை நான் அப்படியே வந்து கீழே ஸ்கர்ட்டுக்கு வச்சுக்கிட்டேன். 12.5 இன்ச் இருக்கிறதா அப்படியே வச்சுக்கலாம்.
மாதிரி உங்களுக்கு வந்து கை நீங்கள் எப்படி வரைவீங்களோ அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்படி ஷோல்டர்லேருந்து வச்சு பாருங்கள். சரியாக இருந்துச்சுன்னா எப்படினாலும் நமக்கு மேலேருந்து கீழே 3 இன்ச் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வளைவு போடணும். இப்போ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு சென்டர் அடையாளப்படுத்திட்டு முன்னாடி கை குறைஞ்சி கட் பண்ணிடலாம். இப்போ இதை வெட்டிடுங்க அடையாளப்படுத்திட்டு. இப்போ வந்து நான் பார்டர் வந்து 2 பார்டர் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது உள்ள கூடிய அடிச்சுட்டு இப்படி மேல் வாக்கில் திருப்பியிருக்கேன். இந்த மாதிரி வந்து 2 பார்டர் வந்து கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நம்ம மேலே கட் பண்ணோம்ல அதை அடிப்பக்கம் தைச்சிட்டு மேல் பக்கம் வந்து திருப்பியிருக்கேன். லைனிங் வச்சுட்டு ஃபுல்லாக க்ரீன் கலரில் லைனிங் வச்சுட்டு பார்டரை வந்து 2ஐயும் ஜாயின் பண்ணிவிட்டு அடிப்பக்கம் தைச்சி மேல் பக்கம் திருப்பி பிசுறு தெரியாமல் அப்படியே மடிச்சடிக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா கைக்கு கொஞ்சம் நல்லா பெரிய பார்டர் வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பெரிய பார்டர் அவ்வளோதான், நமக்கு மேலே நெக்குக்கு கொடுத்ததுமே முடிஞ்சிச்சு. சரி, அந்த இதில் கட் பண்ணோம் இல்லையா நம்ம மேலே, அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக கைக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இன்னொரு அமுக்கு தையல் போட்டுடலாம். பார்டரை மட்டும் தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம். இப்போ 2 கைக்கும் நம்ம பார்டர் கொடுத்தாச்சுங்க. கொடுத்துட்டு கை வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி 1/4 இன்ச்சுக்கு வந்து அடையாளப்படுத்திட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். அடையாளப்படுத்தினதுலேருந்து அப்படியே தைச்சிட்டு வாங்க. கரெக்டாக அந்த சென்டர் இருக்கணும். ஷோல்டரும் அந்த நம்ம சென்டர் அடையாளப்படுத்தினதும் இருக்கணும். இப்போ சரியாக இருக்குது எனக்கு. நான் இப்போ 2வது தையல் போட்டுக்கிறேன். இப்போ 2 கை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ தர்மாக்கோல் பால் எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து அந்த லைனிங் கிளாத் இருந்துச்சு இல்லையா, அதவே தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 10-15 பீஸஸ் செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த கீழே ஸ்டார் நெக் இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் நம்ம அந்த அரம்பரும்பா அப்படி கொடுத்துட்டு வரலாம். நான் அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். இப்போ லாஸ்ட் வரைக்கும் கொடுத்துடலாம். இந்த டிசைன் மட்டும் கிடையாது, வேறு எதுவே உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நல்லா இந்த பிசுறெல்லாம் தெரியாமல் நல்லா எடுத்து விட்டு அப்படியே ஒரு அமுக தையல் போட்டுவாங்க. சென்டரில் நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கலாம்.
எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். ஏன்னா அவசரத்தில் சில நேரம் நம்ம கீழே உள்ள கிளாத்து கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப வேஸ்ட் ஆகிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ வந்து அடையாளப்படுத்திட்டு நம்ம கீழே வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிடலாம். நைட் டைமில் எடுத்தனால வீடியோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு டல்லாக தெரியுது. வச்சுட்டு ஒரு 2 தையலாச்சும் நல்லா போட்டுடலாம். போட்டுட்டு ஃபுல்லாக அமுக தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி அமுக தையல் போட்டுருங்க. போட்டு சைடு ஜாயின் பண்ணும்போது லைனிங் கிளாத்தை விலக்கி விட்டுட்டு, ஏன்னா லைனிங் கிளாத் வந்து நமக்கு கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கும், இது நல்ல அகலமாக இருக்கும், அதனால் வந்து தனித்தனியாக ஜாயின் பண்ணுறது பெஸ்ட்டு. ஃபுல்லாக அடிச்சுட்டு கீழே அந்த பார்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா இருக்குது, 1 இன்ச்சுக்கு நல்லா பெருசாக இருக்குது, அதனால் வந்து நான் அப்படியே நல்லா மடித்து தைக்கிறேன். ஃபுல்லாக மடித்து தைச்சிட்டு பட்டன் வந்து ஒரு 5 பட்டன் வச்சுருக்கேங்க. அதுங்க ரொம்பவே அழகாக இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக சூப்பராக இருக்குன்னு, நல்ல ஃபிட்டாகவும் அழகாகவும் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.